வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று வைகாசி விசாகம். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் பலரும் பால்குடம் காவடி ஏந்தி வந்தும் பாத யாத்திரையாக வந்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதுண்டு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமன்றி புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் பலவற்றிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபடுவதுண்டு. வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த திருநாளாகும். முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து உதித்தவர் என கந்த புராணம் சொல்கிறது. விசாகம் என்றால் துளிர்த்து வருதல் என்று பொருள். சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்தில் இருந்து துளிர்த்து வந்தவர் முருகப்பெருமான். அதனால்தான் அவரை ஞானப்பழம் என்று அழைக்கின்றோம். சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாக தோன்றியவர் முருகப்பெருமான். 6 நெய்விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். சுவாமிமலை திருத்தலத்திற்குரிய திருப்புகழை பாராயணம் செய்வதே சிறப்பு. பிறகு வேல்மாறல் மகாமந்திரத்தை முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருக்கிறார் என மனதில் நினைத்து கொண்டு பாராயணம் செய்ய வேண்டும். இந்நாளில் விரதமிருந்து முருகனை வணங்கினால் பகை விலகும், துன்பம் நீங்கும். குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேறு கிட்டும், குழந்தை பேறு உண்டாகும், குலம் தழைத்து ஓங்கும், ஆபத்துகள் அகலும்.